10 நாளில் தமிழ்நாடு அரசியல் களம் போலரைசேஷன் ஆகும். சீமான் இப்போ பொது தளத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே சீமான் தமிழர் நலன்கிறதுல தமிழருங்கிற லெவலில் போலரைசேஷன் களத்துக்குள்ளே சீமான் இருந்து வந்தவர் தான். அந்த களம் இன்னும் 10 நாளைக்குள்ளே தமிழக மக்கள் மத்தியில் அப்படி செட் ஆகும். பறையர் தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய ஆதரவலையும் பெருசாக பெறுவதற்குள்ள சூழ்நிலையும் இதில் உருவாகிட்டு இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ளே இந்த இஷ்யூ ஒரு பெரிய டாமினன்ட் இஷ்யூவாட்டு தேர்தல் களத்துக்குள்ளே வரும். இந்த இஷ்யூ தேர்தல் களத்துக்குள்ளே வரும்போது விஜய் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிபடுவார். இது 10 நாளுக்குள்ள பரவலாக அனைத்து பறையர் தேவேந்திர வேளாளர் வீடுகளுக்கும் அது தெளிவாக போய் சேர்ந்துடும். 20 விழுக்காடு வீடுகள் பறையர் தேவேந்திர வேளாளர் மக்கள் சார்ந்த அந்த மக்கள் தொழிலில் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துடணுங்கிற கட்டளை சீமான் 234 வேட்பாளர்கள் போட்டுட்டார். இது பெரிய அளவில் சீமானுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இது பெரிய ஒரு உயர்வு சீமானுக்கு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். அதே மாதிரி வட தமிழகத்துக்குள்ள பெரியாரை சொல்லக்கூடிய 3 திராவிடர்களுக்கு மத்தியில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணில் தமிழ் பெரியார்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு சீமான் மட்டும்தான், மாற்றத்துக்கான ஒரே கட்சியாட்டு சீமான் இருக்கிறாருங்கிறதையும் அவர் சீமான் முன்னெடுக்கிறாரு. இந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு அரசியல் அணுகுமுறையும் அந்த பிராண்டிங் ஸ்கின்னாலும் சரி, திராவிடம்னாலும் சரி, பெரியார்னாலும் சரி, பஞ்சமண்டல மீட்புனாலும் சரி, 3 கட்சியிலிருந்து மாறுபட்டு ஒரே கருத்தை மக்களுக்கான கருத்தை சொல்லக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தாங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. இது இந்த 10 நாட்களுக்குள்ள மக்கள் மத்தியில் போய் சேரும்போது சீமானுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். விஜய் ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத அரசியல்வாதி. சீமான் அப்படி அல்ல. ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 வரையும் எதிர்த்து களத்துக்குள்ள போல்டா இருக்கக்கூடிய அரசியல்வாதி சீமானுங்கிறத அந்த இடத்துக்குள்ள விஜய்க்குள்ள அந்த இன்னும் கூட்டணி அந்த முயற்சியை எக்ஸ்போஸ் பண்ணி சீமான் மட்டும்தான் கூட்டணியை பற்றி கவலைப்படாம துணிஞ்சு மக்களை நம்பி நிற்கிறாருங்கிறத வெளிக்கொணர்றாரு. அடுத்தபடியா சீமானோட இன்னொரு கருத்தாட்டு, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் அரசியல் தலைவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்னும் 10 நாளில் அரசியல் களம் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், விஜய் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவார், சீமான் அவர்களுக்கு வளர்ச்சி பாதை தொடங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அந்த தேர்தலுக்கு இடையேயான அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயம் சார் இருக்கு? 10 நாளில் தமிழ்நாடு அரசியல் களம் போலரைசேஷன் ஆகும். சீமான் இப்போ பொது தளத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன், ராயராஜ சோழன் தமிழர் நலன்கிறதுல தமிழருங்கிற லெவலில் போலரைசேஷன் களத்துக்குள்ளே சீமான் இருந்து வந்தவர் தான். அந்த களம் இன்னும் 10 நாளைக்குள்ள தமிழக மக்கள் மத்தியில் அப்படி செட் ஆகும். குறிப்பாக அட்டவணைப்புரி மக்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான இஷ்யூ தான் மிகப்பெரிய இஷ்யூ. அந்த இஷ்யூ ஸ்டாலினுக்கும் சீமானுக்குமான போராட்டு ஈரோடு கிழக்கில் நடந்தது. சீமான் அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷனை எதிர்க்கிறார். அது தவறுங்கிற கருத்தை அவர் முன்னெடுக்கிறார். அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் பறையர் தேவேந்திர வேளாளருக்குள்ள பாதிப்பை சீமான் சொல்கிறாரு. இதை டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னார், திருமாவளவன் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், பறையர் சமூக அமைப்புகள் சொன்னாங்க, தேவேந்திர வேளாளர் அமைப்புகள் சொன்னாங்க. பட் இப்போ தேர்தல் களத்தை நெருங்கும் போது சீமான் மட்டும்தான் அதை போல்டாக எடுத்து நிற்கிறாரு. இது ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே இது எதிரொலிச்சு. சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நெலிஞ்ச தட்டில் 4-5 பருக்கை வச்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நீ இந்த இடஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது. இது பறைய தேவேந்திர வேளாளர் சமூக மக்களுக்கு பெரிய அநீதி அப்படிங்கிறத சீமான் முன்னெடுக்கிறாரு. இதில் ஈரோடு கிழக்கிலே இந்த விஷயத்தில் 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு தான் வாக்களித்தாங்க. இப்போ தேமுதிகவும் கூட்டணியில் வரும்போது அருந்ததியர் மட்டுமில்லை, நாயுடு சமூக மக்களும் திமுக அணிக்கு முழுமையாக வாக்களிக்கக்குள்ள சூழ்நிலை இருக்குது. பறையர் தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய ஆதரவலையும் பெருசாக பெறுவதற்குள்ள சூழ்நிலையும் இதில் உருவாகிட்டு இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ள இந்த இஷ்யூ ஒரு பெரிய டாமினன்ட் இஷ்யூவாட்டு தேர்தல் களத்துக்குள்ளே வரும். அப்போ தேர்தல் களத்துக்குள்ளே இந்த இஷ்யூ பெரிய டாமினன்ட் இஷ்யூவாக வரும்போது விஜய் ஐயா அவர்களுக்கு இதுக்குள்ள நிலைப்பாடு எடுக்க முடியல. ஒன்று, அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரிதான்னு சொல்லணும். ஆக்சுவலாக அவர் சரிதான்னு சொல்லக்கூடியவர் தான். இவர்
ஜானாரிக்கசாமி, ஆதவ் ரெட்டி, இன்னொரு ரெட்டி எல்லாருமே வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரின்னு சொல்லக்கூடிய எண்ண ஓட்டம் கொண்டவங்களை தான் அவரை சுற்றி இருக்கிறாங்க. பட் அவர் வந்து இந்த நாம் சரின்னு சொன்னோம்னா பரையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் சீமானுக்கு செல்வாக்கு பெரியுங்கிறதுனால அவர் வந்து இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமலே அப்படி காலம் தள்ளிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ சீமான் பொறுத்தளவில் பிரபாகரன், ராஜராஜ சோழன், தமிழ் அட்டவணை பிரிவு சமூகங்கள்னு சொல்லும்போது அவர் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளர்களோட அந்த இடஒதுக்கீட்டு உயர்வுக்கு முக்குலத்தோர், வன்னியர், வெள்ளாள கவுண்டர் எல்லாமே தமிழர்னு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள சீமான் வரார். ஸோ இந்த இஷ்யூ மக்கள் மத்தியில் வந்து வேலைவாய்ப்பு தேடக்கூடிய படிக்கிற பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூவாட்டு இருக்குது, பெரிய ஹாட் பண்ணாக இருக்குது. அதை தான் சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். இந்த இஷ்யூ வந்து தேர்தல் களத்துக்குள்ளே வரும்போது விஜய் வந்து அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் அடிபடுவார். இதுதான் விஜய்க்கு வந்து இந்த இஷ்யூவில் வந்து பெரிய பின்னடைவு. அவர் என்ன நினைக்காருன்னா, இந்த இஷ்யூ வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வராது, அதனால நம்ம வந்து ஒட்டுமொத்த அருந்ததியர், பரையர், தேவேந்திர குல வேளாளர் எல்லாருமே நம்ம சினிமாவை பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாப்புல. அது இல்லை. சீமான் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு நிற்கிறாங்கிறது வந்து நாம் தமிழர் தம்பிகள் 234 தொகுதியிலையுமே பரையர் தேவேந்திர குல வேளாளர் வீடுகளில் போய் தெள்ள தெளிவாக அந்த வாக்காளர்கள்ட்ட சீமான் தான் நமக்காக குரல் கொடுக்குறாரு, சீமான் பெரிய அளவு வெற்றி பெற்றாதான் உங்களோட வளர்ச்சி, உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு வந்து உத்தரவாதம் கிடைக்கும், உறுதிப்படுத்தப்படுங்கிறதுல வேற யாருமே இதில் குரல் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா கருத்துல இருந்து மாறிக்கிட்டு வெள்ளாள கவுண்டர் பிளஸ் அருந்ததியர் கிடைச்சாதான் சீட்டு ஜெயிக்கும்னு அருந்ததியர் பக்கம் சாஞ்சிட்டாரு. தமிழர்கள் பக்கம் நிற்கிறது சீமான் மட்டும்தாங்கிறத 234 நாம் தமிழர் வேட்பாளர்களும் பரையர் தேவேந்திர குல வேளாளர் வீடுகளுக்கு போய் நீங்க இதை வெளிப்படுத்துங்க, அந்த சமூகத்தில் உள்ள படித்த இளைஞர்கள்ட்ட இதை வெளிப்படுத்துங்க. விஜயை பற்றி பேசாண்டா, உங்களுக்காக பேசுறது சீமான் மட்டும்தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. விஜய் ஒரு நல்ல நடிகர், படத்துல நடிப்பாரு, அது அப்படியே இருந்துட்டு போட்டு களத்துல உங்களுக்காக இந்த மக்களுக்காக இடஒதுக்கீடு உயர்வுன்னு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான். ஸ்டாலின் வந்து இதை கொடுத்ததுனால உள்ள அருந்ததியர்களோட நன்மைகளை வச்சு ஸ்டாலின் பண்றாரு, எடப்பாடியும் பல்ட்டி அடிச்சிட்டாரு, சீமான் மட்டும்தான் இதுல நிற்கிறாருங்கிறத நீங்க சொல்லுங்க. விஜயை பற்றி பேச வேண்டாம், அவரு பேசி அந்த மக்கள்கிட்ட வந்தா பார்த்துக்கலாம், அல்லது வந்து அவரை பற்றி அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காண்டா, அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க பேச வேண்டாம். சீமான் மட்டும்தான் இதுல நிற்கிறாருங்கிறத இந்த பரையர் தேவேந்திர குல வேளாளர் வீடுகளுக்கு போய் 214 வேட்பாளர்களும் இதை அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தணுங்கிறத சீமான் சொல்லிட்டாரு. இதனால வந்து நீங்க மற்ற மேடைகளில் பேசும்போது பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக முக்குலத்தோரும் வன்னியர்களும் துணை நிற்கணும், நாளைக்கு இவங்களுக்குள்ள பாதிப்பு உங்களுக்கும் நாளைக்கு வரலாம், தமிழர்களுக்கு வரலாம், நீங்க தமிழ் சமூகம்னு இந்த அட்டவணை பிரிவு தமிழ் சமூகங்களுக்கு எம்பிசி பிசியில் உள்ள மற்ற தமிழ் சமூகங்களும் தமிழ் ஜாதி ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கணும்னு சீமான் சொல்லிட்டாரு. அதுதான் அவர் கோயில்பட்டியில் பேசும்போது சொன்னாரு. நான் சொல்லக்கூடிய மறவர் தமிழம்னு நாடார்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் வாக்களிக்கணும்னு சொன்ன அதே புள்ளியில தான் நான் பரையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் தமிழன்னு வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு முக்குலத்தோரும், வெள்ளாள கவுண்டரும், நாடார்களும் மற்ற பிசியில் உள்ள தமிழர்களும் ஆதரவு கொடுக்கணும்னு தமிழ் ஜாதி, தமிழர் அடையாளம்னு முன்னெடுக்கிறார். ஸோ இந்த இஷ்யூ வந்து 234 தொகுதிகளிலும் உள்ள அந்த குறிப்பிட்ட பரையர் சமூக வீடுகளுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக வீடுகளுக்கும் சீமான் மட்டும்தான் நமக்காக நிற்கிறாருங்கிறத உடைச்சி பேசணும், அடிச்சு பேசணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்கள்கிட்ட உள்ள இளைஞர்கள்ட்ட அதை சொல்லி அதை நீங்க தெளிவுபடுத்தணும்னு சீமான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. இது 10 நாளுக்குள்ள பரவலா அனைத்து பரையர் தேவேந்திர குல வேளாளர் வீடுகளுக்கும் அது தெளிவாக போய் சேர்ந்துடும். 20 விழுக்காடு வீடுகள் பரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்ந்த அந்த மக்கள் தொழிலில் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துடணுங்கிற கட்டளை சீமான் வந்து 234 வேட்பாளர்களும் போட்டுட்டாரு. இது பெரிய அளவில் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இது பெரிய ஒரு உயர்வு சீமானுக்கு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு இந்த இது ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். அதே மாதிரி வட தமிழகத்துக்குள்ள சீமான் பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு. அதுக்கு உள்ள மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறதையும் அத்தனை பரையர் சமூக வீடுகளுக்கும் இதே நீங்க தெளிவாக போய் சொல்லிருங்கிறதையும், பஞ்சமண்டல மீட்புக்கும் சீமான் மட்டும்தான் இருக்கிறாருங்கிறதையும் வேட்பாளர்கள் கண்டிப்பா இந்த ஆதி தமிழ் குடிகள் வீடுகளுக்கு சென்று அதை தெளிவுபடுத்திருங்கிறத சீமான் பேசுறாரு. அடுத்தாப்புல வந்து ஊழல் பிரச்சனையிலையும் வந்து சீமான் வந்து விஜயை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கி பிடிக்கும் போது சீமான் வந்து நாம வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் ராஜராஜ சோழனையும் தூக்கி பிடிச்சி நம்ம அரசியல் பண்ணணும். எம்ஜிஆர் மலையாளி, ஜெயலலிதா கன்னடர், எம்ஜிஆர் வந்து ஊழல் பெருச்சாளி, சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்கினார், முல்லை பெரியார் உரிமையை நதிநீர் உரிமையை மலையாளிக்கு விட்டு கொடுத்தாரு, அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் செய்ததெல்லாம் தான் இந்த
பலர் வந்து ஊழல் பணத்தில் உருவானாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா ஊழல் வழக்குக்கு கன்விக்ட் ஆனவங்கன்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதா ஊழல்னு சொல்லிக்கிட்டு ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவே முன்னிறுத்தி அரசியல் பண்ண முடியுங்கிறத சீமான் முன்னெடுக்கிறாரு. இதுவும் விஜய்க்கு இமேஜை ரொம்ப டேமேஜ் பண்ணுது. விஜய் வந்து ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் தான் படத்தில் வந்தார். இப்போ அரசியல் ஆதாயத்துக்காக எம்ஜிஆர் பேரை விஜய் பயன்படுத்துறாரு. அந்த படத்துல கூட எம்ஜிஆர் சாட்டை எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்றாரு. சீமான் இந்த சாட்டை எடுத்து கூட எம்ஜிஆரே சப்பட்ட, எம்ஜிஆரே ஐயம், எம்ஜிஆரே ஊழல், எம்ஜிஆரே சாராயவாரிகளை தான் கல்வி தந்தை ஆக்கினார், அவர் என்னையா சாட்டை எடுத்து கொடுக்கறது, நீ என்ன சாட்டையை வாங்குறதுன்னு சீமான் அந்த இடத்துல அடிக்கிறாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவை ஊழல் ஜெயலலிதா வச்சுட்டு நீ எப்படி ஊழல் ஒழிப்ப, ஊழல் ஜெயலலிதா வச்சுக்கிட்டு செங்கோட்டையன், ஜெய்சிடி பிரபாகர், குப்பா கிருஷ்ணன் ஜெயலலிதாவால அரசியல் லாபமும் பொருளாதார உயர்வும் பெற்று ஊழல் பண்ணி பெற்றவங்களை வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியுங்கிற அந்த ஒரு கான்செப்டையும் நாம் தமிழர் தம்பிகள் வந்து விஜய்க்கு எதிராக எடுக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடுங்கிறது சந்தர்ப்பவாத ஒரு சுயநல நிலைப்பாடு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஊழல்வாதிகள் தான். இந்த ஊழல்வாதிகளை முன்னிறுத்தி நீ எப்படி ஊழலை ஒழிப்புங்கிறத சீமான் கேட்கிறார். குறிப்பாக அதில் ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்குக்கு கன்விக்ட் ஆனவங்கிறதையும் போல்டா பண்றாரு. இந்த இடத்துக்குள்ள சீமான் 214 கேண்டிடேட்ஸுக்கு என்ன இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காருன்னா, நாம வந்து தமிழர் அடையாளம் பிரபாகரனும் ராயதாஸ் சோழன் தான் தமிழ் மண்ணில் நிற்கணுமே தவிர மலையாளி எம்ஜிஆரும் கன்னடர் ஜெயலலிதாவும் இல்லை. அது நமக்கு தேவையில்லாத ஆணிங்க. ஒரு லெவல்ல பிரபாகரன் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் உதவுவது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமே தவிர மற்றபடி நாம் இந்த இடத்துக்குள்ள ஊழல் ஒழிப்புன்னா அது நாம் தமிழர் தம்பிகள் தான்ங்கிறதே நீங்கள் தெளிவுபடுத்தணுங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அடுத்தபடியாக இலவசங்கள் வேண்டாங்கிறதுல அதைத்தான் சீமான் இப்போ வந்து ரொம்ப பொது தளத்துக்குள்ள ரொம்ப ஹெவியாக பேசிட்டு இருக்கிறாரு. ஆலங்குளம் மீட்டிங், நார்வேல் மீட்டிங், எல்லா மீட்டிங்லையும் இலவசங்கள் வேண்டாம், வளர்ச்சி தான் வேணும் அப்படிங்கிற லெவலுக்குள்ள பண்றாரு. அதுலேயும் இலவசங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது ஸ்டாலின் தான். என்னை பொறுத்தவரை இலவசத்துக்கு ஆதரவான ஓட்டு அந்த இன்கம் கவர்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஸ்டாலினுக்கு தான் அங்கேயும் கிடைக்கும். பட் இலவசங்கள் ஆதரவாக எடப்பாடி நிற்கிறாரு. விஜய் வந்து குழப்பத்தில் போய் முதல்ல இவர் அருண்குமார், காஜல் சம்பத்தெல்லாம் வச்சு இலவசத்துக்கு எதிராக நின்றுக்கிட்டு இப்போ எடப்பாடி ஸ்டாலின் கூட போட்டி போடுறதுக்காக இலவசத்துக்கு ஆதரவாட்டு 2000 ரூபா அவங்க சொல்லும்போது 2500 சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதைத்தான் சீமான் கிண்டல் பண்றாரு. முதல்ல இலவசத்துக்கு எதிராக பேசுனீங்க, இப்போ நீங்களும் 2500 சொல்லிட்டீங்க. சீமான் ஒருத்தர் தான் இலவசத்துக்கு எதிராக மக்களை ஏமாத்தாம அரசியல் பண்றாரு. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேருமே இலவசம்னு சொல்லி மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. சீமான் மட்டும்தான் இலவசத்துக்கு எதிராக நின்று மக்களை ஏமாத்தாம நேரடியான ஒரு வளர்ச்சிங்கிற அரசியலை பண்றாருங்கிறத பண்ணாரு. இன்னைக்கு வந்து சீமான் இந்த பிராண்டி விஸ்கிக்கு எதிரான அந்த இதையும் எடப்பாடி பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஸ்டாலின் ஆட்சியில் தான் பிராண்டி விஸ்கி தொடருது. விஜய் வந்து மதுப்பிரியர்கள் ஓட்டுக்காக பிராண்டி விஸ்கிக்கு எதிராக இதையும் பேச முடியாதவராக இருக்கும்போது வந்து 3 பேருமே பிராண்டி விஸ்கிக்காக நிற்கும்போது சீமான் மட்டும்தான் பனம்பால் தென்னம்பால் கல்லுங்கிறதுக்காக நிற்கிறாரு. ஆலங்குளம் கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஆலங்குளத்தில் அதைத்தான் சீமான் முன்னெடுக்கிறாரு. சாராயங்காட்சி சுடாதவை 17 இறக்கணவனை ஏன் சுடுறான்னு கடுமையான ஒரு இதை பேசுறாரு. நான் யாரும்போது என்ன சுட்டிருக்கலாமேங்கிற ஒரு ஏன் சுட முடியல ஒன்னாலாம் கேட்டு அந்த மக்களுக்காக வந்து சீமான் நிற்கிறது மட்டும் இல்லை, பொது புத்தியில பிராண்டி விஸ்கி வேண்டாங்கிறதையும் ஓங்கி சீமான் அடிக்கிறாரு. அடுத்தபடி திராவிட அரசியலுக்கும் திமுக திராவிடம், ஸ்டாலின் தான் ப்ரோ திராவிட ஓட்டு கிடைக்கும், எடப்பாடி திராவிடம், தென் விஜயும் வந்து பெரியாரை சொல்லி, எம்ஜிஆரை சொல்லி, ஜெயலலிதாவை சொல்லி, ஆதவர்ஜனா வந்தது அண்ணாவை சொல்லி திராவிட இதிலே விஜயம் விழுந்துட்டாரு. ஸோ தமிழக வெற்றி கழகங்கிறது சும்மா போலியா பொய்யா ஏமாத்துறதுக்கு வச்சிருக்காரே தவிர அவரும் ஒரு திராவிடர் தான். ஸோ பெரியாரை சொல்லக்கூடிய 3 திராவிடர்களுக்கு மத்தியில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு தமிழ் பெரியார்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு சீமான் மட்டும்தான், மாற்றத்துக்கான ஒரே கட்சியாட்டு சீமான் நிற்கிறாருங்கிறதையும் அவர் சீமான் முன்னெடுக்கிறாரு. இந்த வகையில் அவருடைய ஒவ்வொரு அரசியல் அணுகுமுறையும் அந்த பிராண்டி விஸ்கினாலும் சரி, திராவிடம்னாலும் சரி, பெரியார்னாலும் சரி, இலவசம்னாலும் சரி, அருந்ததியர் ஒதுக்கீடுனாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையிலும் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுனாலும் சரி, இது பஞ்சமண்டலம் மீட்புனாலும் சரி, 3 கட்சியிலிருந்து மாறுபட்டு ஒரே கருத்தை, மக்களுக்கான கருத்தை சொல்லக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தாங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. இது இந்த 10 நாட்களுக்குள்ள மக்கள் மத்தியில் போய் சேரும்போது சீமானுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அப்புறம் நேற்று காங்கிரஸ் விஷயத்துல விஜய் அடிச்சார் பார்த்தீங்களா,
காங்கிரஸ் கூட திமுக கூட்டு சேர்றத தப்புன்னு சொல்லிக்கிட்டு உண்மையான காங்கிரஸுக்கு ஏன் கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய விஜயும் பற்றி பேசிக்கிட்டு பாஜகவும் கூடாது காங்கிரஸும் கூடாதுங்கிறத மக்கள்கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா. அப்போ காங்கிரஸ் விஷயத்துல விஜய் வந்து சுயநலத்துக்காக ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தியை பார்த்தாரு. இப்பவும் காங்கிரஸ் வந்து திமுக சீட்டை வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்ட பிறகும் உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னாருன்னா அப்ப இனத்தை ஒழித்த காங்கிரஸுக்கு இவர் வக்கலாத்து வாங்குறாரா? அவர் காவிரியை விட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு வக்கலாத்து வாங்குறாரா? கச்சத்தீவை விட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு வக்கலாத்து வாங்குறாரா? இதை மீனவ மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதியில் மீனவ மக்கள் வந்து கச்சத்தீவை விட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு வக்கலாத்தை வாங்கக்கூடிய விஜய்க்கு நிலைப்பாட்டை பற்றி அவங்க என்ன பேசுறாங்க? கல்வி மாநில உரிமைங்கிறத தூக்கி மத்திய ஏகாதிபத்தை கொண்டு வந்த காங்கிரஸை பற்றி மக்கள் என்ன கருதுறாங்க? இப்படி வாரிசு அரசியல் ஊழல் காங்கிரஸ் ஒட்டுமொத்த தமிழின விரோதியாட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி வரவில்லைன்னு அது அந்த கூட்டணிக்காக இன்னும் ஏங்கி தவிக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இல்லாத அரசியல்வாதி. சீமான் அப்படி அல்ல. ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 வரையும் எதிர்த்து களத்துக்குள்ள போல்டா இருக்கக்கூடிய அரசியல்வாதி சீமானுங்கிறத அந்த இடத்துக்குள்ள விஜய்க்குள்ள அந்த இன்னும் கூட்டணி அந்த முயற்சியை எக்ஸ்போஸ் பண்ணி சீமான் மட்டும்தான் கூட்டணியை பற்றி கவலைப்படாம துணிஞ்சு மக்களை நம்பி நிற்கிறாருங்கிறத வெளிக்கொணர்றாரு. அடுத்தபடியா சீமானோட இன்னொரு கருத்தாட்டு 29லயும் தனிச்சு போட்டியிடுவேன், 39 தொகுதியிலும் போட்டிக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு. 24லயும் சீமான் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் சொல்லி 4 வரையும் அடிச்சுதான் களத்துக்குள்ள சீமான் நின்னாரு. அதே மாதிரி 29லயே நான் நிற்பேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பாத அரசியல் பண்றாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராகுல் காந்திக்கு ஆதரவா வந்தாரு. ராகுல் காந்திக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் தான் 2024 மக்களவையில் நிற்கல. அதே மாதிரி 29 மக்களவையிலும் விஜய் நிற்க மாட்டாரு. நின்னாலும் காங்கிரஸ் கூட தான் போய் நிற்காருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி நான் தான் மாற்றம்னு தொடர்ந்து தனிச்சு போட்டிட்டு கூடியவன். 5வது முறை தனிச்சு போட்டிடுறேன், 6வது முறை 39 தொகுதியிலே நான் நிற்பேங்கிறத சீமான் ஓங்கி அடிச்சு தென் மாவட்ட பிரச்சாரத்துல மக்கள் மத்தியில் அந்த கருத்துக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இது விஜய் வந்து உண்மையான மாற்று அல்ல. அவர் வந்து சினிமா பாப்புலாரிட்டி வச்சு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்தாரு. அந்த லாபம் கிடைக்காத போது அவர் வேற வழி இல்லாம அதிமுக அதிருப்தியாளர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்வாதிகளை பற்றி பேசிக்கிட்டு ஊழலை ஒழிப்புன்னுக்கிட்டு மாற்றும்னும் பொய்யா சொல்றாரு. அவருக்கு மாற்றுங்கிறதுல அவருக்கு சித்தாந்தம் கிடையாது. 24லயே கட்சி ஆரம்பிச்சுட்டு பேசாம இருந்தவர் மக்களவையில 29லயும் அவர் தனிச்சு நிற்க மாட்டாரு. 39 மக்களவை தேர்தல் 24ல எப்படி கேண்டிடேட் போடலையும் 29லயும் போட்டுவிட மாட்டாரு. சீமான் வந்து தொடர்ந்து தனிச்சு நின்று மக்கள் நம்பிக்கை பெறக்கூடியவர். 29லயும் 39 கேண்டிடேட் போடுவாருங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு. இப்போ எல்லாத்துக்கும் மேல ஏபிசிடி எதிர்ப்புங்கிறதையும் சீமான் வந்து 4 கட்சி எதிர்த்து களத்துக்குள்ள தன்னால் தான் நிற்க முடியும், நான் வந்து எந்த இடத்துலையும் கூட்டணி முயற்சி பண்ணல, நீங்க கூட்டணி பேரம் பேசி அது படியாம அதுல முறிவு ஏற்பட்ட பிறகு தனிச்சு வரக்கூடிய சந்தர்ப்பவாத தனித்து, நான் கொள்கை அடிப்படையாளர் தனித்துன்னு அந்த தனிச்சு போட்டிங்கிறதுலையும் சீமான் விஜய் சீமான் கம்பாரிசன்ல தன்னை முன்னெடுத்துட்டு போறாரு. அடுத்தபடியா சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள தனிச்சு நின்னதையும் அவர் முன்னெடுக்கிறாரு. இந்த விக்கிரவாண்டி ஈரோடு களத்துல தனிச்சு நின்ன இதை முன்னெடுக்க காரணம் என்னன்னா, கமலஹாசனும் தினகரனும் பகுதி நேர அரசியல்வாதியாட்டு விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர்ல நிற்காததுனால தான் சீமான் அவர்களை மக்கள் மத்தியில ஏறி வந்து முடிஞ்சது. அப்போ மக்களுக்கு தெரியும் எவன் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், எவன் பார்ட் டைம் பொலிட்டிஷியன். அப்போ விஜய பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சீமான் கூட்டணிக்காக தொங்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் தான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் மக்களோட எல்லா தேர்தலில் இருக்கக்கூடிய ஒன்றும் கொள்கை அடிப்படையில் 214 போட்டு நிற்கக்கூடியவங்கிறதையும் அவர் பிரச்சாரம் பண்றாரு. இதை வந்து அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கும்படி 214 நாம் தமிழர் வேட்பாளர்களையும் சீமான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் போகும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகி கமல் சீமான் கம்பாரிசன் பிளஸ் ஆனது மாதிரி இதுவும் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸாக தான் மாறுங்கிறதா அரசியல் நோக்கர்களோட கணிப்பு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருந்து எடுத்தவனே பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போட்டிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நீங்கள் அதில் யாரோ சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு அந்த இதை உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் அதை ஆன்லைன் லீக்கான போஸ்ட் நிறைய சொல்லுங்கள் அதோட விஷயம் சொல்லுங்கள். இந்த மிருகங்கள் யாரும் வதைக்கப்படலைன்னு ஒரு இதுவும் மது பீடி சிகரெட்டு கடை ரெண்டு இது சென்சார் போடணும், அது கம்பல் பண்ணி போட்டால் தான் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா கேப் விட்டுருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள. இப்போ இந்த இடம் அது இல்லை, டைரெக்டாக தேர்தல் 2026 வருதுன்னு சொன்னால் அந்த எடிட் பண்ண இடத்துல இருந்தால் அது வெளியேறி இருக்குங்கிறதான் ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ அப்போ இது எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, பிரபாகரன்
ஆதரவு பிரபாகரன் தான் உலக தமிழர் தலைவர், மலையாளி எம்ஜிஆர் இல்லைன்னு ஈழத்தமிழர்கள் சீமான் ஆதரவாளர்கள் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தியை வேற கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ அதில் கொஞ்சம் அந்த ஒரு லாஜிக் இருந்தது. எம்ஜிஆரை புகழ்றது வந்து நாம் தமிழரை பாதிக்காது. எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகள் கல்வித்தந்தை ஆக்கினார், மலையாளின்னு அடிக்கக்கூடியவங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மேனன் எவ்வளோ தெரிஞ்சு போகும், எம்ஜிஆர் ஜாதி எவ்வளோ தெரிஞ்சு போகும்னு தமிழ் ஜாதிகள் வன்னியர், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், கல்லார், மறவருக்கெல்லாம் அநீதி இழைச்சாரு, தமிழர்களுக்கு அநீதி இழைச்சாருன்னு எம்ஜிஆர் அடித்து நிற்கக்கூடியவங்க. அதனால ஒருவேளையில் ஈழத்தமிழர்கள் பண்ணியிருப்பாங்களோ, அது காரைக்குடிக்கு பிரச்சாரம் பண்ண போகக்கூடிய நாள் இருக்காரெல்லாம் வதந்திகளை பரப்புனாங்க. ஆனால் உண்மை நிலைமை இதில் எங்கே பார்த்தான்னா, இதில் வந்து சென்சாருக்கு போகாத எடிட் பண்ணக்கூடிய, அதாவது ரீசென்சாருக்கு எடிட் பண்ணி அனுப்பின பிரிண்ட் மாதிரி தான் தெரியுது. அது எப்படி இருந்தாலும் விஜய் சார்ந்தவர்கள் தான் இதுக்கு பொறுப்பு. விஜய்க்கு துரோகிகளே உள்ளே இருக்கலாம், அல்லது விஜயே சொல்லியிருக்கலாம், என்ன அதுன்னு தெரியாது. இதில் வந்து திமுகவை குறை சொல்கிறதோ பாஜகவை குறை சொல்கிறதோ முழுக்க தவறுங்கிறது வந்து தெளிவாக அண்ணாமலை சொல்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் இருக்குது. இதில் வந்து விஜய் அரசியல் லாபம் தேட முடியாது. உண்மையிலே விஜய்க்கு எதிராக யாராவது பண்ணியிருந்தா கூட அது வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க. விஜய்க்கு எதிராட்டு ஒருத்தர் பண்ணினா கூட தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க. ஒரு வேளையில் எம்ஜிஆரை பற்றி விஜய் சொல்கிறதுனால தங்களுக்கு பாதிப்பு இல்லைங்கிறதுனால பிரபாகரனே ராயராசோழன் முன்னிறுத்தக்கூடிய சீமான் தரப்பு தான் ஈழத்தமிழர் தான் பண்ணிட்டான்னு சொல்கிறதும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, இதில் லாஜிக் வேணும். அந்த படத்தில் வந்து நீங்கள் லாஜிக்காக பேசணும்னா அந்த படத்தில் எம்ஜிஆரை குளோரிஃபை பண்ணுறாங்க, எம்ஜிஆரை குளோரிஃபை பண்ணி அந்த படம் அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ எம்ஜிஆரை விஜய் கூட கையில் கொடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டெல்லாம் விஜய்க்குன்னு சொல்லதுக்கு திமுக தயாராக இருக்கா? இல்லை. அவங்க வந்து துரைமுருகன் வந்து எம்ஜிஆர் கோயில்னு போய் கும்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் தான் என்ன வாழ வச்சாருன்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பக்தர்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணார். அப்போ எம்ஜிஆரை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்தை திமுக வந்து விளம்பரப்படுத்துவாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ அதை வச்சுன்னா மோசடி பண்ணுறார், போய் சொல்றார். இவர் அண்ணாமலையே அதை சொல்லிட்டார். அதை வச்சா சொல்றது இதுல திமுக அதிமுக குற்றச்சாட்டு தப்பு, லாஜிக் இல்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்து அதிமுக பாஜக 27 சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 27 சீட்டும் ஜெயிக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அது டப்பா சீட்டு, குறைஞ்ச சீட்டு, எடப்பாடி சாத்திட்டாரு நாமத்தைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது, அடிச்சுட்டாருங்கிறத தெரியுது. ஆனா கிடைச்சதை வந்து ஜெயிக்கத்தானே பார்ப்பாங்க. ஜெயிச்ச பார்க்கறதுக்கு எம்ஜிஆரை தானே அவங்களும் பிடிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெட்டலை கட்சிக்காரங்க தான் எம்ஜிஆர் சொல்றது உரிமை உண்டு, விஜய் ரஜினி ரசிகர் எம்ஜிஆர் சொல்றது வந்து ஒரு சந்தர்ப்பாதோன்னு தானே விஜய் அவங்க அடிப்பாங்க. அப்ப இந்த இடமும் அதிமுக கூட்டணியில் 27 சீட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக எம்ஜிஆரை விஜய் ப்ரொஜெக்ட் பண்றதை வந்து எப்படி பப்ளிசிட்டி கொடுத்து அதை வெளியிடுவாங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது முகாந்திரம் இருக்கா? அப்போ நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம மொட்டைச்சாத்தம் குட்டையில விழுந்தான்னு மக்கள்லாம் ஏமாளி இழிச்சவாயன், ஸ்டாலின் எதிர்ப்புனா மக்கள்லாம் நம்பிடுவான், பாஜக எதிர்ப்புலாம் மக்கள்லாம் நம்பிடுவான்னு நீங்க 2+2 6 அவன் நம்புவான், 2+2 4 தானே. இது ஒரு விடை சரியா வரணும்ல எதுக்கும். அப்போ எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க சாட்டை எடுத்துட்டு வரக்கூடிய இதை அதிமுக கூட்டணியில் எம்ஜிஆர் தொடங்கின ரெட்டலை கட்சியில 27 சீட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு லாபத்தை தருவான்? அது என்ன லாஜிக் இருக்கு? அதுல லாஜிக்கே இல்லை அதுல. அதே மாதிரி திமுக அதை பண்ணியிருப்பாங்கிறதுக்கு லாஜிக்கே இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் அவங்களை சார்ந்தவர்களும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி வரக்கூடியவங்க தான். எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவங்க முழுக்க அதிமுகவும் பாஜகவும் எம்ஜிஆர் முன்னிறுத்துறாங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சைதை துரைசாமி சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா இவர் மோடி தான் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. இன்னைக்கும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நினைவை வந்து மோடி போற்றுகிறாருன்னு எப்பவும் அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு சைதை துரைசாமி அண்ணனை யார் பேசிட்டு இருந்தாலும் எம்ஜிஆர் அவர் தான் அதில் முயற்சி எடுத்து பண்ணது மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்காக. அப்போ அந்த இடத்துக்குள்ள பாஜக வந்து எம்ஜிஆர் புகழ் பாடக்கூடிய விஜய்க்கு படத்தை சாட்டை எடுத்துட்டு வரக்கூடிய படத்தை காட்டி வந்து தன் சொந்த காசுல சூன்யம் வைப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. திமுகவும் எம்ஜிஆரை பெருசா பண்றாங்க. இன்னொன்னு திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்றதை வந்து அவங்க திமுக செய்வாங்களா? இல்லை. அப்போ திமுக பாஜக பற்றி ஆதவர்ஜனா சொல்றது முழுக்க கடைஞ்செடுத்த பொய் அண்ட புழுகு ஆகாச புழுகு, ஒரு மோசடித்தனமான ஒரு இது எல்லாருமே எல்லா அரசியல் விமர்சகர்களுமே இதுல லாஜிக் இல்லை, பொய்யா சொல்றாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுல நீங்க சொன்னீங்கன்னா வேணா சொல்லுங்க, பிரபாகரன் தமிழ் அடையாளம்,
அதனால நாம் தமிழர் பண்ணிட்டான்னு வேணா சொல்லிப்பாரு. அவங்க கையில என்ன சார்? இல்லை இல்லை, சீமான் அப்படி செய்யக்கூடியவர் இல்லை. நேரடியாக அவர் எதையும் டீல் பண்ணக்கூடியவர். மறைமுக இந்த வேலையெல்லாம் சீமான் செய்யக்கூடிய ஆதரவாளர் தன்மை இல்லை. சொல்லு, பிரபாகர் மேல பற்றுதல் உள்ள ஈழத்தமிழர்கள் பிரான்ஸ்ல இருந்து பண்ணிட்டாங்க, ஈழத்தமிழர்கள் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எம்ஜிஆரை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பிரபாகரனை தான் தமிழின தலைவர்னு அவங்க முன்னெடுக்க பார்க்குறாங்க, அதனால மலையாளி எம்ஜிஆரை எப்படி விஜய் பண்ணலான்னு பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஆதரவை நாம் தமிழர் பண்ணிட்டான்னு சொல்லு. அதுலயாவது ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் லாஜிக்காவது இருக்கும். அப்படி யாரும் பண்ணல. சீமானா அப்படி பண்ணக்கூடியவர் கிடையாது. எந்த படமும் கலைப்பண்ணிக்கு கூட எல்ஐக்கு அவர் படம் வந்திருக்கு, பெரிய ஹிட்டா இருக்குது. சீமான் ஹீரோங்கிற அளவுக்கு, சீமான பெருசா பேசக்கூடிய அளவுக்கு சீமான் திரையிலும் அரங்கத்திலும் வெளியிலும் உள்ள இதெல்லாம் பேசுறாங்க. ஓகே, அப்படி பண்ணக்கூடியவர் ஒரு சினிமாவுக்கு எதிராக எந்த சினிமாக்காரரும் பண்ண மாட்டாங்க, யாருமே அதை பண்ண விரும்பவும் மாட்டாங்க. பட் நீ லாஜிக்கா சொன்னா கூட எம்ஜிஆர் அடிச்சு இன்னைக்கு களத்துக்குள்ள எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கல்வி தேர்ந்தி ஆக்கினார், மலையாளி, முல்லை பெரியார் உரிமை விட்டு கொடுத்தாருன்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ஊழல் வழக்கிலையும் கைது பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய போது எம்ஜிஆர் போல நாம் பெருசுபடுத்துறது பிடிக்காத நாம் தமிழர் ஆதரவாளர்கள் தான், ஈழத்தமிழர்கள் தான் பிரான்ஸ்ல இருந்து பண்ணிட்டாங்க, லண்டன்ல இருந்து பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஒண்ணு நீ பொய் தான் அதுவும் சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கும். லாஜிக்கே இல்லாம எம்ஜிஆர் பேரை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய, எம்ஜிஆர் கோயிலுக்கு கும்பிட்டு வந்தோன்னு சொல்லக்கூடிய திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தரப்பா பண்ணியிருப்பாங்க. இல்ல நீங்க திமுக எதிராக பண்ணும்போது அவங்களா பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை சொல்ற மாதிரி அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் கட்சியான ரெட்டலையை நம்பி 27 சீட்டுல மைனார் பார்ட்னர் இருக்கக்கூடிய பாஜகவை பண்ணியிருப்பாங்க. அப்போ முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி எவ்வித முகாந்திரம் இல்லாத ஒரு தொடர் பொய்யை சொல்லக்கூடிய தாவேகா தரப்பு சொல்றாங்க. மீண்டும் சொல்றேன், எம்ஜிஆர் புகழ் மலையாளி எம்ஜிஆர் போல் இருக்கக்கூடாது, ராயராஜேஸ்வரன் போல் தான் இருக்கணும், பிரபாகரன் போல தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் செய்தான்னு சொன்னா கூட, ஈழத்தமிழர்கள் செய்தான்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். அதுல இது லாஜிக்கே இல்லாம குற்றச்சாட்டு பண்றது அபத்தம். இன்னும் சொல்ல போனா யார் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா அரசியலுக்காக இவங்களே சினிமா பணம் போனாலும் பரவாயில்ல, அரசியலுக்காக பண்ணுவோன்னு விஜய் கூட பண்ணியிருக்கலாம். பட் அது ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றா தான் இருக்குது. எனிவே நம்ம விஜய் கூட பண்ணாரான்னு நமக்கு தெரியாது. தொழில் போட்டியில் யாராவது பண்ணியிருக்கலாம். எதுனாலும் அது ஒரு குழந்தைய கொள்றது மாதிரி தான், தவறு. பட் அது திமுக செய்து, அண்ணா திமுக செய்துன்னு சொன்னதுல எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. பல்லறிக்கைக்கு தெளிவாக நேரத்துக்கு